கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே இந்த காணொளி மூலம் என்னோடு கூட இணைந்து கடவுளை தொழுகை செய்ய ஆயத்தமாயிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த தொழுகைக்கென அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போதும் நாம் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோமாக. ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நித்திய பிதாவே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாய் ஒரு விசை இந்த பரிசுத்த நாளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த நாளின் காலை பொழுதிலே எங்கள் முழங்கால்களை முடக்கி எங்கள் அன்புள்ள ஆண்டவரை தொழுகை செய்யவும் நீர் தந்த இந்த தொழுகை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்து சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர். வாழ்விலே பலவித தேவைகளோடும் பலவித நெருக்கங்களோடும் நின்ற போதும், கொள்ளை நோய்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு நின்ற போதும், உம்முடைய அன்பினால் எங்களை நீர் பாதுகாத்து அரவணைத்து எங்கள் தேவைகளோடு உடனிருந்து எங்களோடு இணைந்து பயணித்த கடவுளாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுகை செய்கிறோம். இப்போதும் எங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வீராக. இத்தூய திரு தொழுகையிலே இந்த காணொலி மூலமாய் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான கடவுள் ஆட்கொள்வீராக. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை தொழுகை செய்து இந்த மாதம் முழுமைக்கும் உரிய ஆற்றலை உம்முடைய திருக்கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு தொழுகையாய், எங்கள் பாடுகளினின்று எங்களை சூழ்ந்து நிற்கிற கொள்ளை நோயினின்று நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தொழுகையாய் அமைய எங்கள் அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளின் தொழுகை
எங்களை ஆவியிலும் சரீரத்திலும் பலப்படுத்துகிற தொழுகையாய் அமைவதாக. கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய்யாகவே மிகுந்த அர்ப்பணத்தோடு இந்த தொழுகையிலே கலந்து கொண்டு உம்முடைய நிறைவான ஆசிகளை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வழியாய் தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். இறை புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாடலிலே 18வது பாடலை பாடுவோமாக. ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். தேவகுமாரன் நீர் யாவையும் படைத்தீர், எப்போதும் ஆளுவீர் விண்மண் எல்லாம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே நாம் நின்றபடியே முறைமுறையாய் பாடும்படியான சங்கீதம் 150 சங்கீதம். அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை
அமருங்கள். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியான திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 31 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்பவைகளே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் நாம் இணைந்து ஜெபிக்கும்படியாய் ஆயத்தப்படுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நாம் நிற்கிறோம். கொள்ளை நோயின் நிமித்தமாய் வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிறோம். அனுதின கடமைகளை செய்ய இயலாதபடி நம்முடைய இல்லங்களிலே நாம் முடங்கி இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை நாம் சந்திக்க இயலாதபடி மிகுந்த மனவேதனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் குடிகள் அனைவரும் அப்படியான ஒரு சூழலில் வைக்கப்பட்டிருக்கிற போது ஆண்டவருடைய அற்புத கரம் நம்மோடு இருக்கும்படியாய் இந்த சோதனை காலங்களிலும் வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத சூழலிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் மிகுந்த மனவேதனையோடு எம்மாவூருக்கு பயணித்துக் கொண்டிருந்த சீஷர்களை ஆறுதல் படுத்தி புதிய விசுவாச வாழ்விற்குள்ளாய் உறுதிப்படுத்தின ஆண்டவர் இன்று இந்த கொள்ளை நோயின் காலங்களிலே நம்மையும் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மோடு அவர் இணைந்து பயணிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஆண்டுடைய கிருபைகளும் இரக்கங்களும் வேண்டி அவருடைய பாதுகாவல் வேண்டி
நாம் ஜெபிக்கும்படியாய் ஆயத்தப்படுகிறோம். நாம் முழங்கால் படியிட்டு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே என்ற பாடலை நாம் பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு வைத்து நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு விஷயமுடைய திருப்பாதத்திலே நாங்கள் நின்று கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு வைக்கிறோம். அப்பா, கஷ்டங்களின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, பலகீனங்களின் மத்தியிலே எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய், எங்களை திடப்படுத்தி நடத்துகிற ஆண்டவராய், உம்முடைய ஆற்றலை எங்களுக்குள்ளே தந்து எங்களை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீரப்பா. இந்த ஜெப வேளையிலே உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்தாவியான கடவுள் எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அநேகம் குறைபாடுகள் எங்களிலே உண்டு. இந்த வேளையிலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வை எங்கள் அன்புள்ள ஆண்டவர் ஒரு விஷயம் புதுப்பிங்கப்பா. ஆண்டவரே, அன்று சீஷர்களுடைய வாழ்விலே ஆத்மீக கண்கள் அடைபட்டு இருந்த போது
உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தித்து, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் உறவாடி, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மீக கண்கள் திறக்கும்படியாய் அவர்களுக்கு கிருபை தந்தீரே. நீரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கிருபை தந்தீரே. இந்த நாட்களிலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கிற குறைபாடுகளை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கிற அவிசுவாசங்களை நாங்கள் முற்றிலுமாய் களைந்து போட்டு, எங்கள் அன்புள்ள ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற விசுவாச வாழ்விலே பலப்படும்படியாய் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு உதவி தாருங்க. எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே உடன் பயணிக்கிற ஆண்டவராயிருங்கப்பா. எல்லா குறைவுகளையும் களைந்து போட்டு ஆண்டவரை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீர் தருகிற நித்திய வாழ்வே எங்களுக்கு நிரந்தரம். அந்த நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்கள் ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்துமத்திலும் நாங்கள் பலப்படும்படிக்கு எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாரும். எங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு பொறுத்தும் அன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபம் என்று நாங்கள் அறிகிறோம். உம்முடைய வருகையிலே உம்மை எதிர்கொள்ளுகிற ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாய் நாங்கள் காத்திருக்க வேண்டும் அப்பா. புத்தியுள்ள கன்னிகைகளாய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒருபோதும் புத்தியற்றவர்களாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நித்திய வாழ்வை இழந்து போவர்களாய் அல்ல, உம்முடைய நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்கள் ஆவியிலும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் நாங்கள் பலன் கொண்டதற்கு ஆண்டவர் கிருபை தாருங்க. இந்த காலங்கள் அப்படியா எங்களுக்கு உதவி செய்யட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த பூமியை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத கொள்ளை நோயை ஆண்டவருடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயை எங்களை அதிகமாய் தாக்கி இருக்கிற இந்த காலத்திலும் இந்த நோய்களை கடந்து நாங்கள் பயணிக்கும்படியா எங்களை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் நீர் எங்களோடு உடன் பயணித்து இவற்றை எப்படியாய் நாங்கள் கடந்து பயணிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆண்டவர். உடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதை செய்கிற ஆண்டவர். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். கடந்த 40 நாட்களுக்கும் மேலாய் எங்கள் இல்லங்களிலே நாங்கள் முடங்கி கிடக்கிறோம். ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள இயலவில்லை. எங்கள் பணிகளை நாங்கள் செய்ய இயலவில்லை. ஆண்டவரே, எங்கள் அனுதின தேவைகளுக்காய் நாங்கள் மிகுந்த போராட்டத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்தி இருக்கிறீர். எங்கள் ஆண்டவர் இந்த பூமியின் குடிகளை நடத்தி இருக்கிறீர். கடந்த 40 நாட்களுக்கு மேலாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்ண உணவும் உடுக்க ஆடையும் தந்து நீர்வர்களை நடத்தி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய நடத்துதல் இல்லாமல் இது இல்லை ஆண்டவரே. உடைய நடத்துதல் இல்லாமல் ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் கடந்து பயணிக்கவில்லை என்பது நிச்சயம். அற்புதமாய் அதிசயமாய் நீர் நடத்துகிறீர். இனிமேலும் நீர் நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீரே ஆண்டவர் என்பது உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாருங்க. இந்த கொள்ளை நோயினூடாய் இந்த உலகம் முழுமையும் கர்த்தரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும்படியாய் கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்க. ஒவ்வொரு ஜெபங்களை ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் இணைந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து நாங்கள் ஜெபித்து விசுவாச வாழ்விலே உறுதிப்பட கிருபை தாருங்க. உடைய வருகை எப்போது இருந்தாலும் உடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயின் காலம் எங்களுக்கு அதைத்தான் சொல்லி தருகிறது, அதைத்தான் கற்று தருகிறதப்பா. ஆண்டவருக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பூமியின் குடிகள் அனைவரும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு காலமாய் இந்த காலம் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே சிறப்பாய் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், சுகாதார பணியாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தந்த நல்ல அரசுகளுக்காய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் இந்த ஜனங்களை ஆண்டவரே நடத்துவதற்கு தேவரீர் தந்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எந்த தீங்கும் அணுகாதபடி நீங்க காத்துக் கொள்ளுங்க. வெகு விரைவாய் இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து ஆண்டவர் தருகிற ஆற்றலோடு நாங்கள் கடந்து பயணிக்க ஆண்டவர் கிருபை தாருங்க சுவாமி. இயல்பு வாழ்வுக்கு நாங்கள் வெகு விரைவாய் திரும்புவதற்கான ஒரு கிருபை தாருங்க. குறிப்பாக ஆண்டவருடைய ஆலயங்களை திறந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பாக்கியங்களை தாருங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் வயோதிப நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் வயோதிப நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரால் நடத்தப்படட்டும். ஆண்டவரே, வயோதிப காலங்களிலும் கனிதந்து புஷ்டியாய் வாழுகிற அனுபவங்களை தாருங்க. இந்த நாட்களிலும் எந்த ஒரு தீங்கும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி சரீரத்தின் சோர்வுகளை மாற்றி, பலகீனங்களை மாற்றி நீங்க பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருங்கப்பா. ஆண்டவரே, குடும்ப வாழ்வின் தேவைகளை சந்திங்க, குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்படியான ஈவுகளை நீங்க தாருங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நேரத்தை வீணாய் செலவழிப்பவர்களாக அல்ல, ஆண்டவர் தந்த நேரத்தை ஆண்டவருக்கு வந்து பயன்படுத்த ஒரு திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியான கடவுள் செயல்படுங்கப்பா. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு அனுதின உணவை ஆண்டவர் தாருங்க. ஆண்டவரே, குறைவுகளற்றவர்களாய் உடைய பிள்ளைகள் வாழ இவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்திங்க. கொள்ளை நோயின் காலத்திலே எந்த தீங்கும் எந்த வியாதியும் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்க. வெகு விரைவாய் ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற கிருபைகளை எங்கள் அன்புள்ள கடவுள் தாருங்க. ஒருபோதும் ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் பலன் இழந்து போகாதபடி நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, ஒட்டுமொத்த பூமியின் குடிகளை உடைய கரத்திலே தருகிற போது எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பிள்ளைகளோடு உடனிருந்து உங்களை பாதுகாக்கிற கடவுளாய், பராமரிக்கிற கடவுளாய் இருக்கிறீர். வேதனைகளை மாற்றி போடுகிற ஆண்டவராய் இருக்கிறீர். மெய் சமாதானத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உடைய கிருபையும் பாதுகாவலும் உடைய மெய் சமாதானம் நிறைவாய் இருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். எந்த குறைவுகளுக்கும் குற்றங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, பாவங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபை தரட்டும். தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொருட்டு நம்முடைய சிந்தனைகளாலும் செயல்களாலும் நாம் ஒருமனப்படுவோமாக. கடந்த வாரத்திலும் உணவளிக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பிலே தியானம் செய்த நாம் இந்த நாளில் இத்திருத்தொழுகையில் நம் ஆண்டவர் உடனிருக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பிலே தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவர் நம் சரீர வாழ்விலே நம்முடைய பயணத்தில் எப்படியாய் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்றும், நம் ஆத்மீக வாழ்வின் பயணத்திலே எப்படி நம் ஆண்டவர் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதும் குறித்து வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதன்படியாய் முதலாவதாக நம் உடல் சார்ந்த வாழ்க்கை பயணத்தில் எப்படி நம் ஆண்டவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிற போது உபாகமம் 29ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடவுள் விடுதலை பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களது உடல் சார்ந்த வாழ்க்கை பயணத்திலே எப்படியாய் நடத்தி வந்தார் என்பதை மிக தெளிவாய் சொல்லுகிறது. நம் உடல் சார்ந்த வாழ்விலே பலவிதமான வியாதிகள், இழப்புகள், துன்பங்கள், தேவைகள் நம்மை சூழ்ந்து கொள்வது உண்டு. குறிப்பாக இந்த நாட்களிலும் கரோனா என்ற கொள்ளை நோய் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. நாம் மட்டுமல்ல, உலகம் முழுமையும் இதன் மூலமாய் தங்கள் சரீர வாழ்விலே தீங்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நம்மிலே அநேகர் இதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நோயை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நீண்ட நாட்களாகியும்
நோய் நின்ற பாடில்லை. நாளுக்கு நாள் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். இப்போது நம்மிலே ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவர் நம்முடன் இருக்கிறாரா? இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாரா? ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய், நம்மோடு உடன் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் நம்மிலே எழுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி என்றால் நம் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் இந்த பூமியை தாக்காமல் செய்திருக்க முடியுமே? அல்லது இந்த கொள்ளை நோய் முழுமையும் நிர்மூலமாக்கப்பட நம்முடைய ஆண்டவரால் முடியுமே? இந்த இரண்டையும் ஆண்டவர் செய்யவில்லையே என்ற ஒரு கேள்வி நம்மிலே எழலாம். அப்படியானால் இந்த சூழலில் நம் ஆண்டவரின் உடனிருப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நோய் இந்த பூமியிலே உருவாகாமல் தடுக்கப்படவில்லை. நோய் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படவில்லை. இந்த சூழலிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எங்களோடு உடனிருக்கிற ஆண்டவர் என்பதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்ற கேள்விக்கான பதிலை தான் நாம் படிக்க கேட்ட உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியத்திலே பார்க்கிற போது இப்படியான ஒரு கேள்விதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் எழுந்திருந்தது. அதிகபட்சமாக 6 மாதங்களில் முடிய வேண்டிய பயணம் 40 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பார்வோனின் படைகள் துரத்துகின்றன, செங்கடல் குறுக்கிடுகிறது, யோர்தானை கடந்து செல்ல வேண்டும், மிக நீண்ட வனாந்தர பயணம், தொடர்ந்து பலவிதமான எதிரிகளின் தாக்குதல், உணவுக்கான, உடைக்கான, தண்ணீருக்கான மிகப்பெரிய போராட்டம் வாழ்க்கை பயணத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். லகுவான ஒரு சுகமான விடுதலையை தருகிற கடவுள் என்றல்லவா எகிப்தை விட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கு எகிப்தின் அடிமைத்தன வாழ்வை காட்டிலும் இந்த பயணம் மிக சுமையாக உள்ளதே என்கிற மக்களுக்கு கடவுள் எவ்வளவாய் உடன் பயணித்து அவர்களை நடத்தின ஆண்டவராய் இருந்திருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பகுதியாய் இருக்கிறது. சகல அதிகாரமும் படைத்த கடவுள் பார்வோனையும் அவன் சேனையையும் சமுத்திரத்திலே அமிழ்த்து போட்ட கடவுள். அப்படியான வல்லமையுள்ள ஆண்டவரால் எந்தவித கடினங்களுக்கும் அந்த ஜனங்களை ஒப்புக் கொடுக்காதபடி அவர்களை மீண்டு எடுத்திருக்க முடியும். அவர்களுக்கான விடுதலையை எந்த ஒரு கடினங்களும் அந்த ஜனங்கள் சந்திக்காதபடி பெற்றிருக்க செய்ய சகலத்தையும் உருவாக்கின ஆண்டவரால், சகலத்தையும் வழிநடத்துகிற ஆண்டவரால் ஆகும். ஏனெனில் அவர் பாறையை பிளந்து அதை தண்ணீர் தடாகமாக்கின கடவுள், மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றின கடவுள், வஸ்திரங்கள் கிழிந்து போகாதபடி, பாதரட்சைகள் பழையவையாகி போகாதபடி, பகலின் வெயில் கொடுமையிலே நிழல் தரும் மேகஸ்தம்பமாகவும்,
இரவில் சரீரத்தை உறைய வைக்கும் கடும் குளிரிலே அக்னி ஜுவாலையாகவும் இருந்து ஜனங்களை நடத்தின கடவுள் எந்த சிரமங்களுக்கும் அவர்களை ஒப்புக்கொடுக்காதபடி ஒரு சுகமான லகுவான விடுதலையை பார்வோனிடத்திலிருந்து பெற்றுத்தர கடவுளால் ஆகும். ஆனால் கடவுள் அது ஜனங்களுக்கு அப்படியாய் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பலவித கடினங்களை இந்த ஜனங்கள் சந்தித்து அதனூடாய் ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் படிக்கிற போது கண்டுகொள்ள முடிகிறது. ஏன் ஆண்டவர் கடினங்களினூடாய் ஆண்டவருடைய விடுதலையை இந்த ஜனங்களுக்கு தந்தார் என்ற கேள்வி நம்மிலே எழுகிற போது நாம் படிக்க கேட்ட அந்த வசனத்தின் முதல் பகுதி அதை தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு லகுவான சுகமான வாழ்வை எதிர்நோக்கின, விடுதலையை எதிர்நோக்கின ஜனங்கள் 40 வருடங்கள் கடினங்களினூடாய் கடந்து வருகிறார்கள். ஆனால் இந்த 40 வருட பயணத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஜனங்களோடு இருந்து நடத்தினார். கடினங்களே இல்லாதபடி அல்ல, கடினங்களின் மத்தியிலே ஆண்டவர் உடனிருந்து அவர்களை நடத்தினார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆக ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அவருடைய நாமம் விளங்கும்படியாய் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று அநேகமான நம்முடைய ஜெபங்கள், கடவுளே எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாதபடி எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். கடவுளே எந்த ஒரு வியாதியும் என்னை அணுகாதபடி நீர் பார்த்து கொள்ள வேண்டும். கடவுளே என் வாழ்விலே எந்த ஒரு இழப்பும் எனக்கு வரக்கூடாது, எந்த ஒரு வலிகளும் எனக்கு வரக்கூடாது. மொத்தத்திலே ஒரு சொகுசான வாழ்வு எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நம்மிலே அநேகர் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களும் இதைத்தான் கேட்டார்கள். ஒரு சுகமான விடுதலையை, கடினங்கள் இல்லாத லகுவான விடுதலையை ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்தார்கள். அதையே அவர்கள் விரும்பினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வனாந்தரத்தில் நடக்க விருப்பமில்லாமல், யோர்தானை கடக்க விருப்பமில்லாமல், எதிரிகளை சந்திக்க விருப்பமில்லாமல், ஒரு சுகமான விடுதலையை எதிர்பார்த்த ஜனங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி 40 வருடங்களாய் கடினங்களினூடாய் நான் உங்களை நடத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இந்த 40 வருடங்களிலே நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு கடினங்களிலும் நான் உங்களோடு இருந்து, உங்களோடு இணைந்து பயணித்து அந்த கடினங்களை நீங்கள் எப்படியாய் மேற்கொண்டு வாழ்வது என்பதை உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன், அல்லது அந்த கடினங்களை மேற்கொள்ளுகிற ஆற்றலை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாற்பது வருட பிரயாணத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை புரிந்து கொள்ளாத இந்த ஜனங்களைப் போல நாமும் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பது உண்மை. கொரோனா என்ற நோயினுடைய
தாக்கத்தினால் பூமி முழுமையும் போராடி கொண்டிருக்கிற, துன்புற்றிருக்கிற, இன்னலுற்றிருக்கிற இந்த வேளையிலே இந்த வியாதியை குறித்த நம்முடைய புரிதல் என்ன? இதை குறித்த நம்முடைய ஜெபங்கள் என்ன? இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் எப்படியாய் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். நம்மிலே அநேகர் இந்த வியாதி நம்மை விட்டு அகன்று போகும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். நம்மிலே அநேகர் கடவுளுடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே ஒரு முன்னறிவிப்பாய் இந்த கொள்ளை நோய்கள் வரும் என்று விசுவாசிக்கிறோம், வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே இது சம்பவிக்கும் என்றால், இந்த நோயே எங்களுக்கு வேண்டாம் என்று ஜெபித்தால் ஆண்டவருடைய வருகையை நாம் விரும்பவில்லை என்று அர்த்தமாகும். ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே இப்படியாய் சம்பவிக்கும் என்று சொல்லுபவர்கள் ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இப்படியாய் சம்பவிக்கும் என்று நாம் வேதத்திலே படிக்கிற போது ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் இந்த பாடுகளே எங்களுக்கு வேண்டாம் என்பதாய் அல்ல, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர், உம்முடைய நடத்துதலை நாங்கள் புரிந்திருக்கிறோம் என்று சொல்லுவது கடவுளுக்கு பிரியமானதாய் இருக்கும். ஏனெனில் ஆண்டவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடினங்களினூடாய் ஆண்டவர் நடத்துகிறார் என்று முறுமுறுத்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் எரிச்சலுள்ள கோபமுள்ள ஆண்டவராய் இருந்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து கண்டுகொள்ள முடிகிறது. ஆம், கர்த்தரே தேவன் என்று இந்த பூமி அறிந்து கொள்ளும்படியாய் கடைசி காலங்களிலே கொள்ளை நோய்கள் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிப்பதாய் இந்த பூமியிலே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற போது இந்த கொள்ளை நோயிலே ஆண்டவர் என்னை எப்படியாய் நடத்துகிறார், ஆண்டவர் என்னை எப்படியாய் நடத்த வேண்டும் என்ன ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை கட்டுவது மிக மிக அவசியமாகிறது. அன்று செங்கடலை பிளந்து பாதையை உருவாக்கி வனாந்தரத்திலே வெயிலின் கொடுமையிலே மேகஸ்தம்பமாக இருந்து நிழல் கொடுத்து இரவின் கடும் குளிரிலே ஜனங்கள் உறைந்து போகாதபடி அக்னி ஜுவாலையாயிருந்து அவர்கள் உடைகள் பழையதாகி போகாதபடி, காலணிகள் பழையதாகி போகாதபடி பார்த்து கொண்ட ஆண்டவர் சுமார் 40 நாட்களுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கிற கரோனா என்ற நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவர் எப்படி நம்மோடு உடன் பயணிக்கிறார், அவருடைய உடனிருப்பு எப்படியாய் இருக்கிறது என்றால் இதை நாம் இப்படியாய் புரிந்து கொள்ளுவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு புரிதலாய் இருக்கும். இதற்கென்று மருந்துகள் கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையிலே ஆண்டவர் நம் உடலிலே ஏற்படுத்தும் நோய் எதிர்ப்பு அணுக்களை கொண்டு அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று அவரது உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னுமாக பிளாஸ்மா போன்ற சிறப்பு சிகிச்சைகளை தந்து அந்த சிகிச்சைகளினூடாய் இந்த நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், அவருடைய நடத்துதல் பெரிதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். போதிய விழிப்புணர்வை தந்து, நல்ல மருத்துவர்களை தந்து, நல்ல மருத்துவத்தை தந்து, செவிலியர்களை தந்து, சுகாதார பணியாளர்களை தந்து இந்த நோய் மனுக்குலத்தை பாதிக்காதபடிக்கு, மிகப்பெரிய அழிவை உருவாக்காதபடிக்கு ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவராய் உடனிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இன்று வேலை செய்தால் நாளை உணவு
என்ற சூழலிலே வாழும் அநேகம் ஏழை எளிய மக்கள் கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக போஷிப்பிக்கப்படுகிறார்கள் என்றால் அது ஆண்டவருடைய உடனிருப்பினால் ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காலையிலே எழுந்தவுடன் மதுக்கடைகளை தேடி ஓடுகிற ஒரு கூட்டம் மக்கள் சுமார் 40 நாட்களுக்கும் மேலாக மது குடிக்காதபடி இன்னும் அநேக மக்கள் குடிப்பழக்கத்திலிருந்து வெளிப்பட்டபடியாக இருப்பதை பார்க்கிற போது ஆண்டவருடைய நடத்துதலை, அவருடைய உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 24 மணி நேர வேளையிலே 1 மணி நேரம் கூட தன் துணைவியரோடு, குடும்பத்தின் பிள்ளைகளோடு, உறவுகளோடு தங்கள் நேரத்தை செலவு செய்ய இயலாமல் சுழன்று ஓடிக்கொண்டிருந்த மனிதர்கள் இந்த 24 மணி நேரமும் தங்கள் இல்லங்களிலே தங்கள் உறவுகளோடு அந்த நேரத்தை செலவழிக்க முடிகிறது என்றால் ஆண்டவருடைய உடனிருப்பை இதன் வழியாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக ஆலயம் திறக்காத இந்த சூழலிலே ஆலயத்திலே கடவுளை தொழுவதற்கு வாஞ்சியோடு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பை நாம் பார்க்கிற போது எவ்வளவாய் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சித்து தேடுபவர்களாக இந்த நாட்களிலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது ஆண்டவருடைய உடனிருப்பை இந்த நிகழ்வுகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு சொகுசான விடுதலையை விரும்புபவர்களாக அல்ல, இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவருடைய அற்புதமான நடத்துதல்களை நாம் புரிந்து கொண்டு உடல் சார்ந்த இந்த வாழ்க்கை பயணத்திலே, உடல் சார்ந்த இந்த கொள்ளை நோயின் காலங்களிலே ஆண்டவர் என்னுடன் பயணிக்கிறார், அவருடைய அற்புதமான செயல்களினால் என்னை பலப்படுத்துகிறார், இந்த நோயை கடந்து பயணிக்கிற ஆற்றலை அவர் தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் பலப்படுவது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் அமையும். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை குறித்து உரைக்கிற காரியம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நோய் எதிர்ப்பு திறனை உங்களிலே தருகிறேன், நல்ல மருத்துவமனைகளை தந்து, மருத்துவர்களை தந்து, செவிலியர்களை தந்து, விழிப்புணர்வை தந்து, போதிய உணவை தந்து, உடையை தந்து உங்களை பராமரித்து நடத்துகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்முடன் இருக்கும் கடவுள். நம்முடைய சரீர வாழ்வின் பயணத்திலே எப்போதும் கடவுள் உடன் இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய உடனிருப்பை நாம் புரிந்து கொள்வதிலே குறைபாடுகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கடினமில்லாத ஒரு வாழ்வை எப்போதும் ஆண்டவர் விரும்புவதில்லை. கடினங்களின் மத்தியிலே, கொள்ளை நோயின் மத்தியிலே ஆண்டவர் எப்படியாய் நடத்துகிறார், பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அவரது ஜனங்கள் முன்வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், அந்த புரிதலிலே ஆண்டவரே நம்முடைய தேவன் என்று நாம் அறிக்கை செய்வதற்கு, அந்த விசுவாசத்திலே உறுதிப்படுவதற்கு அது உதவியாயிருக்கிறது. இந்த கொள்ளை நோயின் காலம் ஆண்டவரே தேவன் என்று இந்த பூமியின் குடிகள் முழுமையும் அறிக்கை செய்யும்படி கொடுக்கப்பட்ட ஒரு காலங்களாய் இருக்கிறது. இந்த காலங்களிலே கடவுளுடைய நடத்துதல், அவருடைய உடனிருப்பு அற்புதமாயும் அதிசயமாயும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட இணைந்து பயணிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆத்மீக பயணத்தில் நம்முடன் இருக்கும் ஆண்டவர். ஆத்மீக பயணத்தில் நம்முடன் இருக்கும் ஆண்டவர். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம்
30-31 வசனங்களை படிக்கிற போது, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை இயேசு என்று அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் பகுதியிலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று அறியும்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு பயணித்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு உணவு வழங்கி தானே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சீஷர்கள் தங்கள் ஆத்மீக வாழ்விலே பலப்படுவதற்கு உதவி செய்வதை நாம் படிக்க கேட்ட திருமறையின் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துவதாய் இருக்கிறது. இயேசுவின் பாடுமரணங்களுக்கு பின்னர் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப மறுத்தவர்களாய் சீஷர்கள் எம்மாவூருக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆத்மீக வாழ்விற்கு இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவால் போதிப்பிக்கப்பட்ட சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்பை நம்பாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவிசுவாசத்தோடும் பயணிப்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறார். இப்போது ஆத்மீக கண்கள் அடைபட்ட நிலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் சீஷர்களுடைய ஆத்மீக கண்களை திறக்கும்படியாய் இயேசு விரும்பி அந்த சீஷர்களோடு தாமும் இணைந்து பயணிக்கிறார். சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்திருந்தும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டிருந்தும் இயேசுவினால் போதிப்பிக்கப்பட்டிருந்தும் அவரை அறியாதபடி அவர்கள் ஆத்மீக கண்கள் அடைபட்டிருந்ததை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சீஷர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அந்த சீஷர்களோடு உணவருந்தும் போது இயேசு கிறிஸ்துவின் பாடுமரணங்களை நினைவு கூறும்படியாய் அன்று பஸ்காவிலே ஏறெடுத்த விருந்தின் போது செய்தது போல அவர் அப்பங்களை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இந்த நிகழ்வை பார்த்த மாத்திரத்திலே தங்களுக்கு முன்பாய் இருப்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சீஷர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். நாமும் இந்த சீடர்களைப் போல இயேசுவை அவருடைய வார்த்தைகளை அவருடைய வல்ல செயல்களை அறிந்திருந்தும் அநேக நேரங்களில் நம் ஆத்மீக கண்கள் அடைபட்ட நிலைமையிலே ஜெபிப்பதிலே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதிலே தியானம் செய்வதிலே ஆலயத்துக்கு செல்லுவதிலே இயேசுவை போல் வாழ்வதிலே குறைவுள்ளவர்களாய் ஆர்வமற்றவர்களாய் இருக்கிறோம். இப்படியான நிலைமையில் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் உணவு தந்து உடை தந்து உறைவிடம் தந்து மருத்துவம் தந்து எப்படியாய் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது என்று கற்றுத்தந்து குறிப்பாக போட்டிகளினாலும் பொறாமைகளினாலும் பதவி வெறிகளினாலும் ஆட்கொண்டு கிடந்த அநேக திருச்சபைகள் இவற்றை கடந்து ஒருவரை ஒருவர் விசாரிக்க ஒருவரை ஒருவர் அன்பு காட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வழி செய்து குறிப்பாய் குடும்பங்கள் அதிக நேரம் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கற்றுத்தந்து தேவனே கர்த்தர் என்று இந்த பூமியின் ஜனங்கள்
அறிந்து கொள்ளும்படி நம்மோடு கூட இணைந்து பயணித்து நம்முடைய ஆத்மீக கண்களை திறக்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இணைந்து பயணிக்கிறார். அன்று இஸ்ரவேல் மக்களின் விடுதலை பயணத்தில் உடன் பயணித்து 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி பகலின் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஜுவாலையினாலும் அவர்களை பாதுகாத்து உண்ண உணவளித்து அவர்கள் ஆடைகள் பழையதாகி போகாதபடி காலணிகள் பழையதாகி போகாதபடி அவர்களை பார்த்து கொண்டு அவரே கர்த்தராகிய தேவன் என்று ஜனங்கள் அறியும்படியாய் செய்த ஆண்டவர். எம்மாவூருக்கு சீஷர்களோடு பயணித்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு உணவளித்து இயேசுவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவும் செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் சமாதானமும் இன்றும் இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நம் உடல் சார்ந்த நம் ஆத்மீகம் சார்ந்த தேவைகளில் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் நின்றபடியே நம்முடைய பற்றுறுதியை நிச்சயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவில் வலுவாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் விரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவிற்காக கீர்த்தனை பாடலில் 309வது பாடலை பாடுவோமாக. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும்
அவர்களுக்காய் ஜெபம் செய்வோமாக. உடனிருக்கிற ஆண்டவராய், மனுக்குலத்தின் ஆத்மீக சரீர வாழ்விலே உடன் பயணிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையினூடாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய், இந்த நாளின் தொழுகையினூடாய் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காய், உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களை ஆற்றல் படுத்தினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலை பயணத்திலே எங்கள் அன்புள்ள ஆண்டவர் மக்களோடு உடன் பயணித்தீர். பகலின் மேகஸ்தம்பமாகவும் இரவின் அக்னி ஜுவாலையாகவும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நடத்தினீர். ஒரு சுகமான விடுதலையை, மிக லகுவான விடுதலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரவில்லை என்று உம்முடைய பிள்ளைகள் முறுமுறுத்தார்கள். நீர் அவர்களுக்கு சொன்னீர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி 40 வருடங்களாய் உங்களை வனாந்தரத்திலே நான் நடத்தினேன். ஆனாலும் உண்ண உணவும் உடுக்க உடையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். பகலில் வெயிலாவது இரவின் குளிராவது உங்களை சேதப்படுத்தாதபடி நான் பார்த்துக் கொண்டேன். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாய் உங்களை நான் ஒப்புவிக்கவில்லை. செங்கடலை பிளந்து உங்களுக்கு பாதை உருவாக்கினேன். உங்கள் எதிரிகளின் முன் உங்களை நான் உயர்த்தினேன். உங்களை தப்புவித்தேன், உங்களை பாதுகாத்தேன். ஏனெனில் நீங்கள் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி இதை செய்தேன் என்று சொன்னீரப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, கரோனா என்ற நோய்க்கு எதிராய் ஒரு பெரிய விடுதலை பயணத்திலே நாங்கள் இருக்கிறோம். நீண்ட நாட்களாய் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் எப்படியாய் புரிந்திருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று இந்த பூமி முழுமையும் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த கொள்ளை நோய் இந்த பூமியை தாக்கி இருக்கிற போது ஆண்டவரே, கடினங்களின் மத்தியிலும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே நிறங்களை நடத்தி வருகிற உடைய வல்ல செயல்களை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த காலத்திலே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு இணைந்து பயணிக்கிற, எங்களை விடுவிக்கிற, பாதுகாக்கிற, தப்புவிக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிப்பிக்கிற ஆண்டவராயிருக்கிறீர் என்று புரிந்து கொண்டு வாழுகிற உணர்வை உடைய வார்த்தைகளினோடாய் நீர் தந்திருப்பதற்காய், உடைய அனுதின நடத்துதலுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவதன் வழியாய் எங்கள் விசுவாச வாழ்விலே நாங்கள் உறுதிப்படுகிற கிருபைகளை தந்திருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஆத்மீக வாழ்விலே உடன் பயணிக்கிற ஆண்டவர் நீர். இஸ்ரவேல் அன்று உம்முடைய சீஷர்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசியாதபடி விசுவாசத்திலே குறைந்து போயிருந்த போது, ஆத்மீக கண்கள் அடைபட்டிருந்த போது உடைய பிள்ளைகளை நீர் சந்தித்தீர். உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர். உடைய பிள்ளைகளோடு நீர் உணவருந்தினீர். நீரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று உடைய பிள்ளைகளுக்கு சொன்னீர். அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாய் நீர் செய்தீர். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலும் ஆத்மீக கண்கள் அடைபட்ட நிலைமையிலே நாங்கள் அநேக நேரங்களில் இருப்பதுண்டு அப்பா. எங்கள் ஆத்மீக பயணத்திலே அடைபட்ட கண்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதுண்டு. இந்த காலங்கள் நீரங்களை சந்திக்கிற காலங்களாயிருப்பதாக.
கர்த்தரே தேவன் என்று இந்த பூமியின் குடிகள் அறிந்து கொள்கிற காலமாயிருப்பதாக. கர்த்தரே தேவன் என்று நம்முடைய பிள்ளைகள் அறிக்கை செய்கிற காலமாயிருப்பதாக. எங்கள் ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒரு விசை கூட உம்முடைய வார்த்தைகளால் பலப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இவர்கள் பலன் இழந்து போகாதபடி, பிசாசானவன் அவர்கள் இருதயங்களை வஞ்சியாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவர் தருகிற அற்புதமான நடத்துதல் எங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்வின் முடிவு வரை எங்கள் அன்புள்ள ஆண்டவரோடு இணைந்து உடைய கரங்களை பற்றி கொண்டு எங்கள் சரீர வாழ்விலும் எங்கள் ஆவிக்கிற வாழ்விலும் நாங்கள் பயணிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவைகளை கேட்கிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். தந்தை, மகன், தூயாவியருமாகிய அனைத்து ஆற்றல் பொருந்தின கடவுளின் ஆசி உங்களுடனே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது.